திருவண்ணாமலையில் மகாதீப பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபுவுடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா? எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுறாங்க? ஜுவாலஜி கமிட்டி சரவணவேல் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 3 நாட்கள் முழுவதுமாக கள ஆய்வு செய்து குறிப்பிட்ட அந்த தீபம் ஏற்றுகின்ற திரியை எடுத்து செல்பவர்களும் தீபத்திற்குண்டான நெய்யை சுமந்து செல்பவர்களும் அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான தேவைப்படுகின்ற மனித சக்திகளை மாத்திரம் பயன்படுத்த சொல்லி அறிக்கை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அறிக்கையின் தெரிவித்திருக்கின்ற அந்த உறுதியை பொறுத்து தீபம் ஏற்றுவதற்கு தேவையான அளவு பாதுகாப்பு, உணவு மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறையை சார்ந்த அலுவலர்கள் தீபம் ஏற்றுகின்ற அந்த திருக்கோயிலுடைய பணியாளர்களை தவிர்த்து மலையில் வேறு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பது அவருடைய கருத்து. அது குறித்து தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு துறை சார்ந்த எங்களுடைய செயலாளர் எங்களுடைய ஆணையாளரோடு நேற்றிரவு 7 மணி அளவில் ஒரு சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முறையாக அந்த மாவட்ட நிர்வாகம் இது குறித்த அறிவிப்பினை விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடும். 40 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதே போல அனுமதி சீட்டு அவசியமா? அந்த தகவல். அனுமதி சீட்டை பொறுத்தளவில் கோயில் பிரகாரத்திற்கு உள் அனுமதிக்கப்படுவதுதான் அனுமதி சீட்டு. அதுவும் இந்த முறை QR கோடு மூலமாக 6 இடங்களில் வழியை ஏற்படுத்தி அதில் வருபவர்களை மாத்திரம்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் போலியாக அந்த அனுமதி சீட்டை எடுத்து வந்து விடுகிறார்கள் அல்லது யாரையாவது செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வர முற்படுகிறார்கள். அதிலும் எதுவும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்டிருக்கின்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை அன்பர்களுக்கும் மனசோர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட இலக்கோடு உள்ளே அனுமதிக்குண்டான அனைத்து பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். கடந்த முறை 30 to 35 லட்சம் பக்தர்கள் கூடினார்கள். இந்த முறை 40 லட்சம் கூடுவார் என்று எதிர்பார்த்து இதுவரையில் கடந்த ஆண்டு 18ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 6 முறை கள ஆய்வு என்று முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த ஜுவாலஜி கமிட்டி மற்றும் மலை ஏறுவதற்குண்டான அந்த கமிட்டி இதுவரையில் 3 முறை அதற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றது. இப்படி தொடர் ஆய்வு மக்களுடைய நலனை கருதி இறையன்பர்களுடைய நலனை கருதி இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. கூடுகின்ற இந்த கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் அனைத்து அடிப்படை தேவைகளையும் மருத்துவ வசதி, சேருகின்ற குப்பைகளை அகற்றுவது, உணவு வழங்குவது, பேருந்து நிலையங்கள் அமைப்பது, அதேபோல் வழிகாட்டிகளுக்கு உண்டான வாட்சிங் டவர் அமைப்பது, அதேபோல் மருத்துவ சேவை போன்ற அனைத்தையுமே 20% 25% கூடுதலாக்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். UGC கொடுத்திருக்க கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு எடுப்போம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் என்ற ஒரு கருத்தை வந்து இன்னும் அந்த முடிவுகளை தமிழக அரசு எடுக்கவில்லை. புதிய கருத்து வேண்டாம். இன்னும் அந்த முடிவெல்லாம் தமிழக அரசு எடுக்கவில்லை. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. தொடர்ந்து பகல் நேரத்தில் வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு, திருப்போரூர், மாமல்லபுரம், கல்பாக்கம், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் அதிகாலை முதல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. இந்நிலையில் 9 மணிக்கு மேல் வள்ளுவர் கோட்டம், வடபழனி, ஆலந்தூர், டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென காற்றுடன் கனமழை பெய்து இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு, அலுவலகங்களுக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பல இடங்களில் மழை நின்ற போதிலும் குளுமையான சூழல் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்று காலை முதல் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக நட்சத்திர ஏரி பகுதியில் வீசும் காற்றினால் ஏரியில் அலைகள் உருவாகின. இதனால் படகு குழாம்களில் மிதிப்படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது.
பெரும்பாலான படகுகள் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 4 மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. தலைஞாயிறு, மணக்குடி, ஆலங்குடி, நீர்முளை, வாழக்கரை, எட்டுக்குடி, திருக்குவளை, குளப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் குறைந்த வேகத்தில் செல்கின்றன.